Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன? மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் அவங்க நேர்மையாக இருந்ததுக்கும் உண்மையாக இருந்ததுக்குமான அந்த ஜஸ்டிஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து மனதை வந்து ரொம்ப திருப்தியாகவும் முழுமையாகவும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரிஷபம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து இவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நபர்கள்கிட்டயோ இல்லை வந்து இவங்களுடைய தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு முக்கியமான நபர்கள்கிட்டயோ ஒரு ப்ராப்பரான ஒரு சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். எதெல்லாம் அவங்க லைஃப்ல முடங்கினதா நினைச்சாங்களோ முடிஞ்சு போனதா நினைச்சாங்களோ அது கூட துளிர் விட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸை வந்து இந்த மாதம் அவங்களும் செய்வாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ கன்னிராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் வந்து அதாவது அவங்க இது வரைக்கும் எனக்கு வெற்றியே கிடைக்கல வாழ்க்கையில், நானும் எவ்வளோ போராடுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த விரக்தி இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் மகரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ மகரத்துக்கு இந்த ஜூன் மாதம் வந்து அந்த வீல் வந்து அவங்களுக்கு சாதகமாக திரும்புது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கும்பராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ரெண்டு விதமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. இதை பிக் பண்ணலாமா இல்லை எந்த வழியில் போகிறது, இல்லை நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணலாமா இல்லை வந்து ஃபர்தராக மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. எதுலலாம் டபுள் மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ, டவுட்ஃபுல்லாக இருந்தாங்களோ, ஒரு மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹெல்த் வந்து நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாரோட் ரீடர் சாரா அணிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சாரா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சாரா. ஜூன் மாசம் எங்களுடைய நேயர்களுக்கு என்ன மாதிரியான செய்தி பிரபஞ்சத்திட்ட இருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். எப்பவுமே 12 ராசிக்காரர்களுக்குமான நம்ம ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தியை பார்ப்போம். அது போல முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷத்துக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப உற்சாகமானதும் சந்தோஷமானதாகவும் இருக்க போகுது அப்படின்னு இருக்கு. ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒளிவட்டம் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இருள் நீங்கி அந்த வெளிச்சம் வரும். அந்த சூரிய உதயம் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் உதயமாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து இந்த மாதம் பர்டிகுலராக அவங்களுக்கு நடக்க இருக்கு. ஸோ இதுல வந்து கார்மிக் ரீதியான சில பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. இவங்க செஞ்சிருக்க நன்மை தீமை இந்த ரெண்டு விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சில அவுட்கம்ஸ் வந்து கிடைக்க இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறது மூலயமா இன்னும் அதிகப்படியான நல்ல விதமான கர்மாக்கள் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இது வரைக்கும் அவங்க நேர்மையாக இருந்ததுக்கும் உண்மையாக இருந்ததுக்குமான அந்த ஜஸ்டிஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து மனதை வந்து ரொம்ப திருப்தியாகவும் முழுமையாகவும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிச்சயமா இவங்களுக்கு இருக்கிற அந்த கார்டில் வந்து ஒரு கார்டு எப்படின்னா, ஒரு லேடி வந்து ஒரு ஒரு பஞ்சு மாதிரி நாங்கள் சின்ன வயசுலலாம் விளையாடி இருக்கோம், அதை ப்ளோ பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு வந்து அவங்களுக்கு வந்துருந்துச்சு. முக்கியமாக இந்த கார்டு இவங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அப்படிங்கிறது என்ன? அவங்களுடைய சந்தோஷம் வந்து அது ரொம்ப அலாதியாக இருக்கும். ஸோ எப்படி குழந்தைத்தனமாக வந்து விளையாடுறது அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு இமோஷன் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த தன்னிறைவு இருக்கும். ஸோ இது கூட யார் இருக்காங்களோ இல்லையோ அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ் இதெல்லாம் பண்ணுறது மூலயமா அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை அவங்கக்கிட்ட மட்டும் வச்சுக்காமல் அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை குறிக்கிறது தான் அந்த கார்டு. நிச்சயமாக. அதாவது ஜூன் மாசத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஒன்று காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே ஹாப்பியான தருணத்தோட நம்ம அடுத்து வந்து ரிஷப ராசிக்காரர்களுடைய ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ ரிஷபம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ஃபேமிலி ரீதியா, குடும்ப ரீதியா ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பர்ட்டிகுலரா இவங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நபர்கள் கிட்டயோ, இல்ல வந்து இவங்களுடைய தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து ஒரு முக்கியமான நபர்கள் கிட்டயோ ஒரு ப்ராப்பரான ஒரு பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபடுவாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையானது இவங்களுக்கு சாதகமா சில நல்ல வாய்ப்புகள வந்து குடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் பேச்சுவார்த்தையில இன்னமும் கம்யூனிகேஷன்ஸ்ல கவனம் தேவை. ஏன்னா, அவங்களுடைய கம்யூனிகேஷன் தான் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ அது ஏதாவது நெகட்டிவா நடக்குதுனாலும், அது வந்து இவங்களுடைய கம்யூனிகேஷன்னாலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பண ரீதியா பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய அம்மா சைட்ல இருந்து, இல்ல அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட இருந்து அவங்களுடைய ஒய்ஃப், இல்ல இவங்க பார்க்குறவங்களே ஃபீமேலா இருக்கிறாங்கன்னா கூட, அவங்களுக்கு ஃபேமிலி சைட்ல இருந்து இவங்களுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ மோர் ஓவர் இவங்களுக்கு பெஸ்ட்டா தான் இருக்கும் இந்த மாதம். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும், அவங்களோட எமோஷன்ஸ ஷேர் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு உருவாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யூனிவர்சலோட மெசேஜ் இந்த கார்ட்ல வந்து குறிப்பா வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் ஒரு பெட் இந்த மாதிரி அவங்களுக்கு தலையை சுத்தி வந்து ஒரு நிறைய கப்ஸ் இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்திருந்துச்சு. இதுக்கான யூனிவர்சல் மெசேஜ் அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஃபேமிலி தான் நம்மளுக்கு இவங்க எங்க சுத்தினாலும் கடைசியில ஃபேமிலிய விட நம்மளுக்கு யாரும் ஒரு நிம்மதி, சந்தோஷத்த குடுத்துற மாட்டாங்க. ஸோ அதாவது ஃபேமிலினா அவங்களுடைய ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இல்ல அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் இப்படி சொல்றேன் நானு. ஸோ இத தாண்டி நம்மளுக்கு யாரும் ஹாப்பினஸ் குடுத்துற மாட்டாங்க. இவங்கள தாண்டி நம்மளுக்கு யாரும் ஒரு லாயல்ட்டிய குடுத்துற மாட்டாங்க. ஒரு ட்ரஸ்டடா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும். அண்ட் ஃபேமிலியோட ஏதாவது ஒரு வெக்கேஷனோ, இல்ல ஏதாவது ஒரு கெட் டுகெதர், ஒரு டின்னர் இந்த மாதிரியான செலிப்ரேஷன் எதுலயா ஈடுபடுவாங்க ஃபேமிலியோட அப்படின்றதும் அது குறிக்கும். நிச்சயமா. அதாவது ஜூன் மாசத்த பொறுத்தவரைக்கும் இந்த யூனிவர்சல் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன மெசேஜ் குடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்ச செய்தி ஜூன் மாசத்துல என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. சமீப காலமா ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி, மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை, அதுல இருந்துலாம் அவங்க ரிலீஃப் ஆக போறாங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்ற மாதிரி இங்க கிளியரா வந்து காட்டுது. ஸோ இங்க வந்து இவங்க ஒரே விஷயம் தான் மட்டும் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப காஷியஸா இருக்கணும். அவங்களுடைய எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப காஷியஸா, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அத வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது யார்கிட்டயும். அத கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, தன்னைத்தானே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும்போது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்போ அது அவங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அது அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும். இல்ல எமோஷன்ஸ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நல்ல விதமா ஏற்படக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட எங்கேயாவது வந்து கொலாப்ஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இத பாதிப்பு கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதம் அவங்களுடைய லைஃப்லயே ஒரு மேஜரான சேஞ்சஸ்லாம் நடக்க இருக்கிறதால, அண்ட் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்க இருக்கிறதால, ஸோ எமோஷன்ஸ மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கு. நிச்சயமா. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு எமோஷன்ஸ ரொம்ப கொஞ்சம் கீனா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பா வந்து இதுல ஃபர்ஸ்ட் கார்ட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஏஞ்சல் ஃபீனிக்ஸ் பறவை உன்ன கையில ஏந்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு வந்துச்சு. இவங்களுக்கு என்ன அப்படி யூனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க? இவங்க சமீப காலமா ரொம்ப முடங்கி இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ள சூழ்ந்திருக்கு. அது வெளிய மத்தவங்க கிட்ட இருந்து வந்திருக்கலாம். இல்ல இவங்கக்குள்ளவே வந்து அந்த அவங்களுடைய சோல்லயும் இருந்திருக்கலாம் அந்த வைப்ரேஷன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல முடங்கி இருந்திருக்காங்க. இந்த ஜூன் மந்த் வந்து ஏஞ்சல்ஸோ இல்ல யூனிவர்ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவிட்டில இருந்து வெளிய ரிலீஸ் ஆயிட்டு அவங்களுடைய ஒரு இண்டிபெண்டன்ட்டா அவங்களோட லைஃப வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும், ஸோ அத ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன நோக்கி போகுறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அத ரிலீஸ் பண்ணி விட போறாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு. நிச்சயமா. அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஏஞ்சல்ஸ்ல இருந்து கூட கிடைக்கிறதுக்காக இருக்கு அப்படிங்கிறத யூனிவர்ஸ் அவங்களுக்கு சொல்லுது இந்த மாசத்துல. அடுத்து வந்து கடக ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த ஜூன் மாதத்துல வந்து இவங்க நிறைய என்ன நடக்க இருக்கு அப்படின்றத ப்ரெடிக்ஷன் இல்ல மெசேஜை தாண்டி இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சில
அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி தான் வருது, சஜஷன் மாதிரி தான் இவங்களுக்கு வந்து வருது. ஒன்று வந்து இமோஷ்னலி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும், பார்க்குறது எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுறது, இல்லை எல்லா விஷயங்கள்லையும் இமோஷ்னலி அட்டாச் ஆகிறது அது இருக்கக்கூடாது. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்போசிஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு உடனே அதை ஃபைட் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்தை குறைச்சிக்கணும். அண்ட் ஈகோ பார்க்கக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி வந்து பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் பிடிச்சவங்க கிட்ட ஈகோ பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த 3மே இவங்க பண்ணுறதுனால ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்குன்னா, இந்த ஜூன் மாதம் அதெல்லாம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறைச்சிக்கணும். ஸோ அதை கண்டினியூ பண்ணாங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆப்போசிஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜூன் மாதம் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை ரொம்ப ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து பிக் பண்ணணும். எனக்கு ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அதை பிடிச்சி கிராப் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அதில் சில தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல அலர்ட்டாக இருக்கணும். கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கார்டில் வந்து ஒரு ஏஞ்சல் ஒரு கேஜில் ஒரு கூடில் வந்து ஏதோ ஒரு பேர்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு கார்டு வந்துச்சு. இது மூலமா பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வெளியில் எல்லா விதமான பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. இவங்களுக்கு எதுலாம் தேவையோ எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான பிரார்த்தமும் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் உருவாகுது. பட் இவங்க ஈகோன்ற ஒரு விஷயத்தினால தன்னைத்தானே அவங்க வந்து ட்ராப் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு கூண்டுக்குள்ளே அவங்களே அடைஞ்சிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து இவங்க ஏஞ்சல் மெடிடேஷன் இல்லை வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தெய்வமோ இல்லை ஏஞ்சலோ அவங்க அந்த கூண்டுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான முழு சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து ரெசம்பிள் பண்ணுறது. அதாவது கடகராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான இந்த ஏஞ்சல் மெசேஜை நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து இவங்களுக்கு இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அவங்க சில்ட்ரனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பார்ட்னரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ யாரோட இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதில் நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சம் கைண்ட் ஆஃப் அந்த செரிமோனி செலிப்ரேஷன் இதெல்லாம் இன்னும் அவங்களை உற்சாகப்படுத்தும். இதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அதிகப்படியான ஒரு இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் கம்பேஷன், அந்த அன்பு கருணை இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஜூன் மாதம் வந்து அவங்க ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த ஒரு இன்ஃபினிட் மாதிரி எதெல்லாம் அவங்க லைஃப்பில் முடங்கினதா நினச்சாங்களோ, முடிஞ்சு போனதா நினச்சாங்களோ அது கூட துளிர் விட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ராசஸை வந்து இந்த மாதம் அவங்களும் செய்வாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். லவ் மேரேஜ் சார்ந்த அவங்க பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. குறிப்பாக அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அண்ட் ஒரு ஜென்ட் அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல். இந்த கார்டு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னத்தை சொல்லுது? ஸோ இது வந்து லவ் ஏஞ்சல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த லவ் ஏஞ்சல் என்ன பண்ணோம்னா ரிலேஷன்ஷிப்பால் அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், இல்லை அவங்களோட பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த மனஸ்தாபங்கள் எல்லாத்தையும் வந்து ஹீல் பண்ணுற விதமாக, ரெக்கவர் பண்ணுற விதமாக இவங்களுக்கு சில பிளெஸ்ஸிங்ஸை, அந்த ஹீலிங் எனர்ஜியை வந்து கொடுக்க போகிறாங்க இவங்களுக்கும் இவங்க பார்ட்னருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிட்டு அண்ட் அவங்களுடைய பார்ட்னரையும் இவங்களும் சேர்ந்து ஹீல் பண்ணி, ஸோ 2 பேரும் அது இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயத்தை தான் அந்த கார்ட் ரெசம்பிள் பண்ணுறது. அடுத்து வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த ஜூன் மாசத்துக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து வரும். ஸோ அதாவது அவங்க இது வரைக்கும் எனக்கு வெற்றியே கிடைக்கல வாழ்க்கையில், நானே எவ்வளோ போராடுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு அந்த வெற்றி பாதைக்கான ஒரு அது எந்த பாதையில் போனால் வெற்றி கிடைக்கும், ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த விரக்தி இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் சில இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த ரூட்டில் போனால் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த ஜூன் மாதம் வந்து அவங்களுக்கு இந்த செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவை, ஸோ அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க,
ஸோ எந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு, அவங்களோட உண்மையான லைஃப் பர்ப்பஸ் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜூன் மாதம் வந்து கிடைக்கும்னு இருக்கு. ஸோ அதாவது குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் இந்த ஜூன் மாதத்துல வந்து ஏதாவது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல், குருவினுடைய நேரடி தொடர்பு, சந்திப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா. ஆன்மீக ரீதியிலும் அவங்களுக்கு வந்து ஒரு குருவ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமா. போத் ஆன்மீகம் வந்து நார்மல் லைஃப்லயும் சரி. குறிப்பா வந்து இவங்களுக்கு வந்திருக்கிற கார்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து வாள் ஏந்திட்டு ஒரு ஆண்மகன் நிக்கிற மாதிரி. ஆனா அவர் ஃபேஸ வந்து மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கார்டு வந்து வந்திருக்கு. இவங்களுக்கு அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கார்டு மூலமா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புது? இவங்க வந்து மனதளவுல இறுக்கமா இருந்திருப்பாங்க. இத்தன நாள் யார்கிட்டயும் ரொம்ப வெளிப்படையா பேச முடியாம, தொண்டை வரைக்கும் வந்துட்டு பேச முடியாம மனசுலயே போட்டு வச்சுட்டுருப்பாங்க. அந்த கோல்டு மைண்டடா இருந்திருப்பாங்க. இறுக்கமான ஒரு மனநிலை இருந்திருப்பாங்க. இந்த ஜூன் மாதம் வந்து அந்த இறுக்கமான மனநிலைலாம் வந்து தளர்வாயிட்டு, சில விஷயங்கள் அவங்க அவுட் ஸ்போக்கனா பேச போறாங்க. அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங் யூனிவர்ஸ் குடுக்குது அப்படின்றது தான் இந்த கார்ட் ரெசம்பிள் பண்றது. நிச்சயமா. கன்னி ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான இந்த யூனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து எமோஷ்னலி ஏதாவது ஒரு விஷயத்துல மன ரீதியா ஸ்டக் ஆயிருப்பாங்க. ஒரு ஒரு எமோஷனல் ஃபீலிங்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியேறதுக்கான ஒரு வழிய வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உருவாக்கி குடுக்க போறாங்க இந்த ஜூன் மாதம். ஏஞ்சல்ஸோ இல்ல யூனிவர்ஸோ எத பண்ணா அவங்க வந்து இந்த மன ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளிய வருவாங்க அப்படின்ற ஒரு வழி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எமோஷ்னலி அவங்க மூவ் ஆன் ஆக போறாங்க இந்த ஜூன் மாதம் அப்படின்னு இருக்கு. அண்ட் வேலை ரீதியா வந்து அவங்களுக்கு இந்த வேலை சார்ந்து, இல்ல படிப்பு சார்ந்து, தொழில் சார்ந்து இத சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கிடைக்கும். கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும். அண்ட் அத சார்ந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பயணங்கள் கூட மேற்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டிராவல் மேற்கொள்றதுக்கும் அதான் நார்மல் டிராவலா இருக்கட்டும், ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பா இருக்கட்டும், இது வந்து அவங்களுடைய வேலை சார்ந்து, துறைகள் சார்ந்த விஷயங்கள்ல மேற்கொள்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுடைய உடல் அழகு மெருகேறும். ஸோ மனதழகு ஆல்ரெடி இந்த இமோஷன் விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ணும்போது, மன ரீதியா உள்ளுக்குள்ள கிளியர் ஆகும். அது கிளியர் ஆகும்போது ஆப்வியஸ்லி உடல் அழகும் அவங்களுக்கு வந்து மெருகேறும் இந்த மாதம் அப்படின்னு இருக்கு. ஸோ பர்ட்டிகுலரா இந்த மாதம் பார்த்துட்டு இருக்க ஃபீமேல் வந்து பெண்கள் வந்து ஆ குழந்தை வரதுக்காக ஏதாவது சில ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னும்போது, இந்த மாதம் அது சக்சஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து வந்து ஒரு ஒரு ஏஞ்சல நோக்கி ஒரு லேடி போற மாதிரி ஒரு கார்டு வந்து வந்திருக்கு இவங்கள பொறுத்தவரைக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. இது மூலமா பிரபஞ்சம் என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது? ஸோ அது நம்ம முதல்லே பார்த்த மாதிரி அவங்க எமோஷ்னலி ஏதோ ஒரு விஷயத்துல அடிபட்டு ஒரே இடத்துல முடங்கி இருக்கிறாங்க மனதளவுல. எப்படி அதுலேருந்து வெளியேறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த வெளியேறதுக்கான ஒரு வழிய ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு காட்டப் போறாங்க. ஸோ அவங்கள கைப்பிடிச்சு அத மூவ் ஆன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுதான் அங்க ரிசம்பிள் பண்ண. துலாம் ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அடுத்து ஜூன் மாசத்துக்கான விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்த, ரொம்ப நாளா வந்து வேண்டிக்கிட்டு இருந்த, இல்ல ரொம்ப நாளா டீல் பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. அதாவது கடந்த 7 மாதங்களா, 7 வருடங்களா ஒரு பணம், பொருள் சார்ந்த விஷயங்கள டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதுல அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இல்ல அதனுடைய அவுட்கம்ஸ் கூட சில பேருக்கு கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் அதற்கான பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு ஏஞ்சல்ஸால இருக்கு அப்படின்ற மாரி காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க தன்னைத்தானே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறதுக்குமான அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இந்த ஜூன் மாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுடைய காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கும் இவங்களுடைய பார்ட்னருக்கும் அந்த அன்பு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணிப்பாங்க, ரெக்கவர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கமிட்மெண்ட், மேரேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா. அதாவது குறிப்பா வந்து ஒரு கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மரத்து பக்கத்துல பழம் பறிக்கிறதுக்கு போறாரு. சம்திங் ஏதோ ஒருத்தவங்க போறாங்க. பின்னால ஒரு தேவதை வந்து நின்னுட்டு இருக்கிற மாரி ஒரு கார்டு இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? பிரபஞ்சம் இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயத்த இந்த கார்டு மூலமா சொல்லுது? ஸோ இவங்களுக்கு வந்து தேவதை அதான் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு ஆ
இத்தனை நாள் நீங்க போராடினதுக்கு, நீங்க எஃபோர்ட் போட்டதுக்கு, ஸோ இப்போ வந்து அது அறுவடைக்கான காலம் வந்து அது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அது கிடைக்க போகுது கையில அப்படின்றத வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ண போறாங்க. ஸோ அத அவங்களுக்கு காட்டுறதன் மூலியமா இவங்களும் அதற்கு ரெடி ஆக போறாங்க, தயாராக போறாங்க அப்படின்றது தான் இந்த கார்ட் ரெசமல் பண்றது. நிச்சயமா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான இந்த பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்குரிய ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து மனதளவில் பிரச்சனைகள், மனதளவில் வருத்தங்கள், அதுல இருந்தெல்லாம் மூவ் ஆன் ஆக போறாங்க. மனதளவில் சில மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல வந்து இடம் மாற்றம் பண்ணலாமா, இல்லை வேலை மாற்றம் செய்யலாமா, இல்லை வேற விஷயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரலாமா, அதை பத்தி யோசிக்க போறாங்க. மாற்றங்களை பத்தி திங்க் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து வரும். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும். ஸ்டார்டிங் லெவல்ல சில வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனாலும் இந்த மனமாற்றம் அவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள், இந்த மனமாற்றங்களால மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். அண்ட் இந்த ஜூன் மாதம் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த வாய்ப்புகள், மனமாற்றங்களால மற்றவங்க பார்க்கக்கூடியவங்களும் ஸோ இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் இவங்களுக்கு சில பேர் கொடுப்பாங்க. அண்ட் இவங்களை ஒரு ரோல் மாடலா கூட எடுத்துப்பாங்க. அதை இவங்க கிட்டேயே வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கே அதை தெரியப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. ஸோ அதனால இவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், இவங்களுடைய வைப்ரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா. குறிப்பா வந்து ஒரு கப்பல்ல, அதாவது ஒரு படகு மாதிரி ஒரு ஒரு தண்ணியில வந்து பயணம் பண்ற மாதிரி ஒரு கார்டு ஒன்று எங்களுக்கு வந்திருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மூலமா பிரபஞ்சம் ஏதாவது இண்டிகேஷன், ஏதாவது செய்திகள் சொல்லுதா? ஸோ குறிப்பா இந்த தண்ணி, நீர் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தாலே எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ அவங்களோட எமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு பாதிப்புகள், ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு. அதனால அவங்களுக்கு மைண்ட் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆனா இந்த ஜூன் மாதம் அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் அவங்க வெளியேற போறாங்க. அதுல இருந்து கடந்து வர போறாங்க. ஸோ இதற்கு வந்து ஒரு பயணம், அதாவது வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், ஒரு மனமாற்றமா இருக்கட்டும், இல்ல உண்மையான ஒரு பயணங்கள் மேற்கொள்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்க போகுது. நிச்சயமா. தனுசு ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்து மகர ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரத்துக்கு இந்த ஜூன் மாதம் வந்து அவங்க அந்த வீல் வந்து அவங்களுக்கு சாதகமாக திரும்புது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டவுன்வேர்டில் இருந்த வீல் வந்து அப்வர்டாக வந்து திரும்ப போகுது. ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு எல்லாமே ஃபேவராக நடக்க போகுது. அது எஸ்பெஷலி வெளிநாடு சம்மந்தமான, வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஏதாவது தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு, ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க தொழிலில், ரொம்ப நாலேஜ் இல்லை அவங்களுக்கு அப்படின்னும் போது, ஸோ அந்த ஒரு தொழிலில் ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த கொலாபரேஷன் கூட ஆல்ரெடி அந்த தொழில் பற்றின ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு கொலாபரேஷனோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு சஜஷன், அட்வைஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அது சரியான நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களோட லைஃப்பை அந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகிறது, ஸோ நம்ம ஃபேமிலி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூன் மாதம் இவங்க செய்வாங்க. இவங்களோட தலைமையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் சார்ந்து, ஏஞ்சல் சார்ந்து வந்து இவங்களுக்கு சில லக்கியான விஷயங்கள் நடக்க இருக்கு. ஸோ இந்த மாதம் அவங்க வந்து லக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ லக்கை மீன் பண்ணி சில விஷயங்கள் கூட மூவ் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமா. மகர ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு லக் அப்படின்றது ஜூன் மாசத்துல காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பா அவங்களுக்கு வந்து கார்டில் வந்து அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. அப்படின்னா குட்டி குட்டி குழந்தைங்களோட ஒரு ஒரு சர்க்கிளில் வந்து நிறைய குழந்தைங்களோட, அது அந்த குட்டி ஏஞ்சல்ஸாக கூட அது இருக்கலாம். அந்த ஏஞ்சல்ஸோட ஃபோட்டோஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு இது மூலமா பிரபஞ்சம் என்ன விஷயத்த சொல்லுது? ஸோ இவங்களுக்கு வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஹாப்பியாக இருக்கும் அதனுடைய அவுட்கம்ஸ். ஸோ பொதுவாக குழந்தைகள்னாலே வந்து இன்னசென்ட் அண்ட் வந்து பிளேஃபுல் ஹாப்பினஸ், இந்த 3 ரிசம்பிள் ஆகும். ஸோ அப்போ இந்த 3மே அவங்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியாக கிடைக்கும். அது இவங்க எந்த காரியத்தை தொட்டாலுமே இந்த 3ம் அதில் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஏஞ்சல்ஸும் சரி, யூனிவர்ஸும் சரி கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து இந்த பேபி ஏஞ்சல்ஸை வந்து ஃபோனில் வச்சுக்கிறது, வால்பேப்பராக வச்சுக்கிறது, இல்லை வீட்டில் ஆல்ரெடி அந்த மாதிரி பேபி ஏஞ்சல்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்களோட பிளெஸ்ஸிங் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும்
அப்படின்றது தான். நிச்சயமா. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தியை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான யுனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து 2 விதமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. இதை பிக் பண்ணலாமா, இதை பிக் பண்ணலாமா, இல்லை எந்த வழியில் போகிறது, இல்லை நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணலாமா, இல்லை வந்து ஃபர்தராக மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. எதுலலாம் டபுள் மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ, டவுட்ஃபுல்லாக இருந்தாங்களோ, ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்களோ, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு மைண்ட் ரீதியா ஒரு கிளாரிட்டி வந்து இந்த ஜூன் மாதம் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். அதாவது நாம தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணி வந்து முன்ன மூவ் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம செல்ஃப் மோட்டிவ் பண்ணி நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வந்து தான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் மாதம் வந்து நிறைய காரியங்களை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து செய்வாங்க அப்படின்னு இருக்கு. அண்ட் இவங்களுடைய ஃபுல் பவர் அண்ட் கெப்பாசிட்டி வந்து அந்த செய்யக்கூடிய காரியங்கள்ல அவங்க காட்டுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு இவங்களுடைய உண்மையான வேல்யூ, பவர் என்னன்றதும் தெரிய வரும். நிச்சயமா. குறிப்பா வந்து இவங்களுக்கு அந்த கார்டுல வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் இருந்துச்சு. அதே போல ஒரு லேடி வந்து ஒரு லயன் மேல ஏறி உட்கார்ந்து போற மாதிரியான ஒரு கார்டு வந்துச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கார்டு மூலமா பிரபஞ்சம் என்ன விஷயத்த சொல்ல வருது? ஸோ இது வந்து இவங்க முடிச்சுக்கலாம், இல்லை வந்து இதை ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள், கிவ் அப் பண்ணிடலாம் இருந்த அந்த ஒரு மைண்ட் செட். ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஏஞ்சல்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அந்த ஹோப் மூலயமா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹோப் எங்கேருந்து உருவாகும்னா இவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும்போது உருவாகும். ஸோ அப்படியான ஒரு எனர்ஜியை ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் இவங்களுக்கு வந்து அது உந்துதலாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கார்டு ரெசம்பிள் பண்ணுறது. நிச்சயமா. கும்பராசிக்காரர்களுக்கான ஜூன் மாசத்துக்கான யூனிவர்சல் மெசேஜஸ் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம மீன ராசிக்காரர்கள், இவங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் இந்த யூனிவர்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹெல்த் வந்து நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஹெவி ஒர்க் லோடு இருக்கிறதால சரியாக சாப்பிடாம தூங்காமல் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது இவங்க கான்ஷியஸாக இருக்கணும்னு நினச்சாலும் அந்த மாதிரியான ஒரு வேலை ரீதியான சூழல் வந்து உருவாகிடும். ஸோ அதனால் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வந்து சில அவேர்னஸ், சில அவேக்கனிங் இந்த ஜூன் மாதம் வந்து கிடைக்கும். ஸோ இவங்க ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏதாவது ஒரு காரியத்தையோ நபரை குறித்தோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அது கிடையாது, அது வந்து வேற மாதிரி, நீங்கள் ஜட்ஜ் பண்ணது வேற, ரியாலிட்டி வேற அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு சில புரிதல்களோ இல்லை அவேக்கனிங்கோ வந்து தெரிய வரும் இந்த ஜூன் மாதத்தில். அண்ட் இந்த ஜூன் மந்த் வந்து இவங்க ஏதாவது ஒரு சின்ன அளவில் இருந்து இல்லை வந்து பெரிய அளவிலான ஏதாவது ஒரு சேவிங்ஸை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து இந்த ஜூன் மாதம் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதையும் கூட பார்ப்பாங்க. ஸோ கடின உழைப்பு கண்டிப்பாக சேமிப்பில் போய் நிறுத்தும். அது இந்த ஜூன் மாதம் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதாவது ஒரு உழைப்பு இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு பண வரவு இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதும் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பா வந்து இவங்களுக்கு அந்த கார்டு எல்லாத்துலேயுமே வந்து லேடிஸ் ஓரியன்டா ஏஞ்சல்ஸ், அப்புறம் ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு தான் நம்ம பார்த்தோம். இதுக்கான ரீசன் என்ன? இது மூலமா அதாவது யூனிவர்ஸ் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயத்த சொல்ல வருது? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஃபெமினைன் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு. ஸோ அப்போது இவங்களுக்கு ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளும் கரெக்டாக முடிக்கணும். அண்ட் இவங்களுக்கு ஏதோ ஒரு அவேக்கனிங் நடக்க இருக்குது, ஸோ அது அவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும். அண்ட் சேவிங்ஸும் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ண மாதிரி பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சரியாக நடக்கணும்னா அப்போ இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தையோ இல்லை சில பேருக்கு அந்த தெய்வ ஈடுபாடு இல்லைன்னா கூட அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண்கள் அவங்கக்கிட்ட இல்லை ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது மூலிமா கூட பெண் தெய்வத்தினுடைய ஏஞ்சல்ஸினுடைய ஃபீமேல் ஏஞ்சல்ஸினுடைய அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இந்த மாதம் அப்படின்றது தான் அது சிம்பிள். நிச்சயமா. அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாசத்துல அவங்களுக்கான இந்த பிரபஞ்ச செய்தியை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த
நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த செய்தியை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரத்துல ரொம்பவே நன்றி. நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவா இருங்க. இந்த மாதத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.